ஓம் முருகா சரணன். வெற்றிவேல் முருகா சரணன். என் அன்பு பிள்ளையே, கோடி கோடியாக கொட்டி கொடுத்தாலும் கிடைக்காத வரம்தான் இந்த முருகனின் ஆசீர்வாதம். அப்படிப்பட்ட என் ஆசீர்வாதத்தை இன்று என் செல்ல பிள்ளையான உனக்கு கொடுப்பதற்காகவே வேலோடும் மயிலோடும் இந்த முருகன் உன்னை தேடி வந்திருக்கேன். என் வேலை தொட்டுவிட்ட உனக்கு இனி எல்லாமுமாக நான் இருந்து உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டிய நல்ல விஷயங்களை எல்லாம் சிறப்பாக நடத்தி முடிக்கிறேன். உன் மனசுல உனக்கு என்ன குறை இருக்கு, கவலை இருக்குன்னு எல்லாமே எனக்கு தெரியும். உன் குறைகளை களைந்து கவலைகளை போக்கி உனக்கான நல்லதை நான் செஞ்சு கொடுக்குறேன். உன் வாழ்க்கையில எப்போது என்ன நடக்கும்னு இங்க யாருக்கும் தெரியாது. வாழ்க்கையில் அவ்வப்போது உயர்வும் தாழ்வும், இன்பமும் துன்பமும், மகிழ்ச்சியும் துக்கமும் மாறி மாறி வரத்தானே செய்து. நேற்று வரைக்கும் உன்னை நேசிச்சவங்க இன்னைக்கு உன்னை வெறுக்கிறாங்களே, உன்னை பிடிச்சவங்களே உன்னை வேணான்னு ஒதுங்கி போறாங்களேன்னு நீ ஒருபோதும் வருத்தப்படாதே. இன்னைக்கு உன்னை வெறுக்கிறவங்க கூட நாளைக்கே உன் மீது அன்போடு பாசத்தோடு அக்கறை கொண்டவர்களாக மாறலாம். ஏன்னா அதுதான் மனிதனின் இயல்பு. இங்க எல்லாமே சுழன்று கொண்டும் மாறிக்கொண்டே தான் இருக்கும். வாழ்க்கையே ஒரு சுழற்சி, இந்த பூமியே ஒரு சுழலும் வந்துதானே. அதே போல எது என்ன நடந்தாலும் நீ எப்போதும் திகைக்காதே, மலைக்காதே, பயப்படாதே. அனைத்தையும் தாண்டி உன் மனசை நீ தைரியமா வச்சுக்கோ. எல்லா விஷயங்களும் கண்டிப்பா சரியாயிடும். எல்லாமே நமக்கு நல்லபடியா நடக்கும்ன்ற அந்த நம்பிக்கை நீ உனக்குள் சுமந்து கொண்டாலே உனக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் அனைத்தையும் இந்த முருகன் நான் நடத்தி கொடுத்துருவேன். நீ எப்போதும் யார் மீதும் பெருசா முழுசா நம்பிக்கை வைக்காம உனக்கான செயல்களை மட்டும் கவனமா செய்ய பழகு. அமைதியாக அழகாக அனைத்தையும் யோசிக்கும் மனநிலைமையோடு நீ இருக்கும்போது உனக்கான அனைத்தையும் நான் சிறப்பாகவே செஞ்சு கொடுத்துருவேன். உன்னை வலிமையாக்கி உன் வாழ்க்கைக்கான வெற்றிகளை நான் பெற்று தருவேன் என் செல்வமே. என்னுடைய அருளால உன் வாழ்க்கையை அமைதியானதாக மாறப்போகுது. இனிமே உன் வாழ்க்கையில எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். எப்போதும் உனக்குள் ஏதாவது ஒரு தேடல் இருந்துக்கிட்டே இருக்குன்னு எனக்கு தெரியும். அந்த தேடலை நிறைவேற்றி உன் கைகளில் கொடுத்து உன் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும்படி செய்ய போகிறேன். உன் வாழ்க்கையில் அது நடக்கணும் இது நடக்கணும் நீ ஆசைப்படுறதும் என்னிடமிருந்து எதிர்பார்க்கிற விஷயங்கள் என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். என்னை முழுமையாக நம்பி முருகா முருகான்னு என் பேரை சொல்லிக்கிட்டு கண் கலங்கி எதிர்பார்ப்புகளோட காத்திருக்கும் உன்னை நான் ஒருபோதும் ஏமாற்ற மாட்டேன் என் செல்வமே. உன் மனசுல நீ என்ன யோசிக்கிறியோ, எதுக்காக ஆசைப்படுறியோ அதை அனைத்தையும் நடத்தி கொடுப்பேன். உன்னுடைய எல்லா கேள்விகளுக்கான பதிலுமே உன் உள்ளத்தில் தான் மறைஞ்சு கிடக்குது. உன் ஆசைகளை எப்படி உள்ள போட்டு அமுக்கி வச்சிருக்கியோ அதே போல உன் மனதிற்குள்ளும் தெளிவையும் உனக்குள்ளேயே அடக்கி வச்சிருக்க. முதல்ல மனசு தெளிவாக்கி அமைதியாக நான் சொல்வதை கேளு. உன்னை வழி நடத்தி உன் வாழ்க்கையில நீ எதிர்பார்த்த வெற்றிகளை எல்லாம் நானே உனக்கு கிடைக்க செய்வேன். நீ எதிர்பார்க்கிற எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக உனக்கு நடத்தி தர வேண்டியது இனிமே என்னுடைய பொறுப்பு. என் செல்ல பிள்ளையான நீ எதையும் யோசிச்சு கலங்கக்கூடாது என் செல்வமே. அதே போல நீ அதையும் இதையும் யோசிச்சு உன் மனசை பாரமாக்கி கொள்ளாதே. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிருக்கும் தனித்தனியான குணங்கள் உண்டு. அதனால யார் எப்படி இருக்காங்களோ அவர்களை அப்படியே ஏற்றுக்கொள்ள பழகு. இவங்க இப்படி இருக்கணும் அவங்க அப்படி இருக்கணும்னு நீ யாரிடமும் எதையும் எதிர்பார்க்க வேண்டாம். நீ எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறியோ அப்படி மட்டும் இருந்தா போதும். உன்னை உயர்த்தி உன் வாழ்க்கைக்கான நல்லதை நான் செஞ்சு தர்றேன். உன் மனக்கவலைகளை எல்லாம் துரத்தி அடிச்சு உனக்கான நல்லதை நடத்தி தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ எப்போதும் இறை பக்தியோடு இரு. உன் மனசை தெளிவாக்கி உன் வாழ்க்கைக்கான நல்லது அனைத்தையும் இந்த முருகன் நான் நடத்தி கொடுக்குறேன். நான் ஒவ்வொரு நொடியும் உன்னை கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். உன் மனதை பக்குவப்படுத்தி உன் வாழ்க்கைக்கான நல்லதை நான் செஞ்சு தர்றேன். நீ எப்போதும் என் மேலே நம்பிக்கையோடு இருந்தாலே உனக்கான நல்ல விஷயங்கள் நடந்துடும். இந்த பிரபஞ்சத்தின் அருளையும் இந்த முருகனின் ஆசீர்வாதத்தையும் நீ பரிபூரணமாக இன்றே பெறப்போகிறாய் என் செல்வமே. உன் எண்ணங்களுக்குள் நான் வந்து குடியேற போறேன். நானே உனக்குள் வந்து
நீ ஆசைப்பட்ட அனைத்தையும் என் அருளால உனக்கு அழகாக நிறைவேற்றி கொடுக்குறேன். உன் வாழ்க்கையில நடந்த சில விஷயங்களை மறப்பது உனக்கு கஷ்டமாகத்தான் இருக்கும். நீ இழந்த விஷயங்களையும் நீ எதிர்பார்க்கும் விஷயங்களையும் குறித்து கவலைப்படாதே. உன் வேதனை, கவலை, கஷ்டம், சாபம் அத்தனையையும் போக்கி உனக்கான மகிழ்ச்சியை நான் நடத்தி கொடுக்குறேன். நிரந்தரம் இல்லாத இந்த உலகத்துல நீ எதை நினைச்சும் கவலைப்படாம வருவதை அப்படியே ஏற்றுக்கொள். உன் வாழ்க்கைக்கான மன அமைதியை கொடுத்து உனக்கான மகிழ்ச்சியான வாழ்க்கையை நான் அமைச்சு தர்றேன். உன் மனசுல இருக்கக்கூடிய கோபமும், ஆற்றாமையும், வருத்தமும், வேதனையும் அனைத்தும் உன்னை விட்டு விலகி போகும்படி நான் உனக்கான நல்லதை செஞ்சு தர்றேன் என் செல்வமே. நீ எப்போதும் எந்த விஷயத்திலும் அவசரப்பட்டு கோபப்படாதே. ஏன்னா நீ கோபப்பட்டு பேசும்போது அது கண்டிப்பா உன்னை பிரச்சனையில சிக்க வச்சிடும், ஆபத்தை கொண்டுகிட்டு வந்து உன்கிட்ட விட்டுடும். அதனால அமைதியாக இரு. அமைதிதான் உன்னை தெளிவாக சிந்திக்க வைக்கும். உன் வாழ்வில் நடக்கும் விஷயங்களை எல்லாம் சரிப்படுத்தி உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுக்கிறேன். இப்போதே உன் மனதில் இருக்கும் குழப்பங்களையும் கவலைகளையும் போக்கி என் அருளால உனக்கான நல்லதை நான் செஞ்சு தரப்போறேன். இனி ஒவ்வொரு நாளும் உனக்கு சிறந்த அனுபவ நாளாக இருக்கும்படி, மகிழ்ச்சிகரமான நாளாக மாறும்படி இந்த முருகன் இப்போதே உன்னை ஆசீர்வதிக்கிறேன். உன்னருகில் நான் வந்து உனக்கான நல்ல விஷயங்களை நடத்தி முடிக்கிறேன் என் செல்வமே. நீ எப்போ முதல்ல முருகான்னு என் பேரை சொன்னியோ அந்த நிமிஷமே நான் உன் வாழ்க்கையோட இணைஞ்சிட்டேன். அதனால இப்போது நடக்கும் எந்த விஷயத்துக்காகவும் நீ கவலைப்பட வேணாம். நான் உன் பக்கத்துல உன் கூட இருக்கும்போது தப்பி தவறி கூட உனக்கு தவறான விஷயங்கள் நடக்க நான் அனுமதிக்க மாட்டேன். நல்ல சாப்பாடும், நிம்மதியான தூக்கமும், 4 பேருக்கு உதவி செய்யக்கூடிய வருமானமும் கிடைச்சா எனக்கு போதும்னு தானே நீ என்னிடம் கேட்டாய். இப்போதே நீ கேட்ட அனைத்தையும் நான் உனக்கு கொடுக்கிறேன். உன் மனசுல இருந்து வந்த அந்த வார்த்தைகள் அனைத்தையும் நிறைவேற்றி எந்த விதத்திலும் எதுக்கும் குறைவில்லாம தான தர்மம் செஞ்சு நல்லபடியா வாழக்கூடிய நல்ல வாழ்க்கையை உனக்கு அமைச்சு தருவதற்காக தான் இப்போது என் ஆசீர்வாதத்தை உனக்கு கொடுக்கிறேன் என் செல்வமே. உன்னுடைய இதயத்திலிருந்து வந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் நிறைவேற்றி உன் வாழ்க்கையில தெளிவும் மனசுல நிம்மதியும் மகிழ்ச்சியும் உண்டாகும்படி செய்ய போறேன். உன் மனதில் இருந்த பயத்தையும் வேதனையும் நான் வேரோட பிடுங்கி எரிஞ்சிட்டேன். இப்போது உன் கண்கள்ல ஒளியும் இதயத்தில் அமைதியுமாக நானே இருக்க போறேன். முருகான்னு நீ ஒரு முறை என்னை கூப்பிட்டாலே நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். உனக்காக நான் எங்க இருந்தாலும் கூட உன்னை நோக்கி ஓடோடி வருவேன் என் செல்வமே. ஏதோ ஒரு காரணத்தால, ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையால நீ சில விஷயங்களை இழந்திருந்தாலும் மறுபடியும் அதை யோசிக்காதே. நீ ஏன் இழந்த, எப்படி இழந்தன்னு யோசிக்காம உன் எண்ணங்களிலெல்லாம் என்னை நிரப்பு. நீ இழந்ததும் நீ தவற விட்டதும் உனக்கு தண்டனை அல்ல. அதாவது அப்படி நடக்கணும்னு தலைவிதிப்படி நடந்துருச்சு. அதற்கு நீ எந்த விதத்திலும் காரணம் இல்லை. நீ எந்த தவறும் செய்யவும் இல்லை. அப்படி இருக்கும்போது நடந்த விஷயங்களையும் இழந்த விஷயங்களையும் நினைச்சு நீ கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காத. சில விஷயங்களை உனக்கு தெளிவுபடுத்துவதற்காகவே நான் சில பாடங்களை கற்றுக் கொடுக்கிறேன். நீ நினைச்சதும் நீ நம்பியதுமே உனக்கு மனவேதனையை கொடுக்கலாம். அப்படி ஏதாவது ஒரு விஷயம் உனக்கு வலியையும் வேதனையும் கொடுத்தாலும் நீ உடனே விழித்தெழ தயாராகு. கண் விழித்து கவனமாக விழிப்புணர்வோடு வாழும்போது எந்த விதத்திலும் எந்த விஷயமும் தப்பா போகாது என் செல்வமே. ஒரு மனுஷனுக்கு ஆசை என்பது தடை அல்ல, அது உயிருக்கான ஓட்டம். உன் மனதில் இருக்கும் ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றி உனக்கான நல்லதை செய்வதற்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். நீயும் அந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டு உணர்ச்சி வசப்படாம எல்லா விஷயங்களையும் பொறுமையா கையாள கத்துக்கோ. துன்பத்தின் வலையில் மாட்டிக்கொண்டு சிக்கும் உன்னை காப்பாற்றி உனக்கான முன்னேற்றத்தை நான் தர்றேன். நீ எப்போதும் எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். உன் வாழ்க்கையில எல்லாமே நல்லபடியாக நடக்கும்னு நம்பு. நல்லதே நடக்கும்ன்ற சிந்தனையோட நீ இருக்கும்போது உன் வாழ்க்கைக்கான வெளிச்சமாக நான் வந்து நிற்பேன். உன் இதயத்தில் இருந்து நீ எடுக்கும் ஒவ்வொரு முடிவிலும் என் அருளை உன்னால் உணர முடியும் என் செல்வமே. உனக்கு எல்லாமுமாக இந்த முருகன் நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. முடிவே தெரியாம என்ன ஆகும்னு தெரியாம பயணிச்சுக்கிட்டு இருக்க உன் வாழ்க்கையில
நான் ஒவ்வொரு நொடியிலும் உன் கூடவே இருந்து உன்னை நல்வழிப்படுத்துவேன். என் அப்பன் முருகன் என்னை வழி நடத்துவார் என்ற அந்த ஒற்றை நம்பிக்கையில் தானே நீ உன்னுடைய உயிரையும் உன் மனசையும் என்கிட்ட ஒப்படைச்சிருக்க. கண்டிப்பா என்னை சரணாகதி அடைந்த உன் வாழ்க்கையில உனக்கான அமைதியையும் பொறுமையையும் சகிப்பு தன்மையையும் விட்டு கொடுத்தலின் குணத்தையும் கற்றுக் கொடுத்து உனக்கான நல்லதை செஞ்சு தர்றேன். உன் பொறுமையும் அன்பும் பக்தியும் ஒருபோதும் வீணாகாது என் செல்வமே. நீ உன்னையே என்கிட்ட ஒப்படைச்ச பிறகு இனி எதுக்காகவும் எந்த கவலையும் பட வேணாம். உன் ஆன்மாவை வழி நடத்தி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. என் கரங்களுக்குள் உன் வாழ்க்கையை வைத்து கொண்டு வழிநடத்தும் இந்த முருகன் கண்டிப்பா உன்னை திசை தெரியாத பயணத்துல போக விடமாட்டேன். சரியான திசையை உனக்கு காட்டி சந்தோஷமான வாழ்க்கையை வாழும்படி நான் செய்கிறேன். நீ போகும் பாதையில் ஒளியாக வழியாக நான் இருந்து உன்னை நல்லபடியா வாழ வைப்பேன் என் செல்வமே. எல்லார் முன்னாலையும் நீ சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக வாழ்வதைப் போல தெரிஞ்சாலும் உன் சிரிப்புக்கு பின்னால இருக்கக்கூடிய உன் மன வலியும் வேதனையும் எனக்கு நல்லா தெரியும். வாழ்க்கையில இதுவரைக்கும் எவ்வளவோ கஷ்டங்களையும் துயரங்களையும் பார்த்தனே, எல்லாத்தையும் மனசுல போட்டு மறைச்சிக்கிட்டு வேதனையை வெளிக்காட்டாம தான் சிரிக்கிறேன்றது எனக்கு நல்லா தெரியும் என் செல்வமே. முடிஞ்ச அளவுக்கு யாரை மேலேயும் கோவப்படாம எல்லா கோபத்தையும் அடக்கிக்கிட்டு யாரையும் காயப்படுத்திடக்கூடாதுன்ற எண்ணத்தோட நல்லதையே நினச்சி நல்லதையே செய்யக்கூடிய என் செல்ல பிள்ளையான உனக்கு இந்த முருகன் எல்லா வகையிலும் நிச்சயம் நல்லதை செய்வேன்.